தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்ற ஒரே காரணத்திற்காக ஒருவருக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எந்த கருத்தியலை சார்ந்து இருக்கிறார், கடந்த காலங்களில் எந்தெந்த கருத்தியலில் நின்று பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறார், தமிழ்நாடு அரசுக்கு இந்த 4 ஆண்டுகளாக ஒன்றிய அரசு செய்ய மறுத்த, கொடுக்க மறுத்த பிரச்சனைகள் நிறைய இருக்கும்போது சிபி ராதாகிருஷ்ணன் எந்த நிலையில் நின்று அந்த பிரச்சனைகளை அணுகினார். அவர் ஏற்கனவே கவர்னரா போயிட்டாரு, அரசியலே பேச வேண்டியது இல்லை, அவர்கிட்ட நீங்க இதெல்லாம் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா, அங்க நடந்த மொழி பிரச்சனையில அவர் என்ன விதமான ஒரு நிலைப்பாட்டை அவர் மேற்கொண்டார்? தமிழர் என்றோ அல்லது தெலுங்கர் என்றோ முடிவெடுத்து ஒரு வேலை செய்ய முடியுமா? இஸ்லாமியரையே நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள ஒரு வேட்பாளராக நிறுத்துறீங்கன்னே வச்சுக்கோங்க. அவர் உண்மையிலே ஜெயிச்சு பதவியில இருந்தால் கூட அவர் உங்ககிட்ட 2 எருமை இருந்ததுன்னா ஒரு எருமையை அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்ற பிரச்சாரத்தை எல்லாம் அவர் வெறுப்பு பிரச்சாரமாக என்னைக்காவது கருதுவாரா? அவர் பிறப்பால் இஸ்லாமியராக இருப்பது முக்கியமா, இல்ல அவர் எந்த கருத்தியலை சார்ந்து இருக்கிறாருங்கிறது முக்கியமா?